தேவன் இந்த அருமையான நாளிலே இந்த யூடியூப் வாயிலாக உங்களை சந்திக்க இருக்கும் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவர் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்தபடி நான் துதிக்கிறேன். அருமையானவர்களே, இந்த ஈஸ்டர் நாள், இயேசு கிறிஸ்து உயிர் தேடிய நாள், குட் ஃப்ரைடே அன்னைக்கு அவர் உயிரை விட்ட நாள் என்று சாதாரணமாக சொல்லிவிடலாம். அது ஒரு பெரிய மரண வேதனை. மனுக்குலத்துக்காக அந்த மரண வேதனையை அடைந்து அவர் ஜீவனை விட்டிருக்கிறார். அதை புரிந்து கொள்ளணும். மரண வேதனை அடைந்தார். அந்த வலி வேதனையை தாங்க இயலாமல் தான் அவர் புலம்பினார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? 50%, 70, 80% அவர் தேவனாக வாழ்ந்தார். 20% மனிதனாக வாழ்ந்தார். ஸ்திரீனால் வந்த சரீரம் வாதப்படமடி ஒப்பு கொடுத்தார். அந்த வாதையினாலே சாத்தானை வீழ்த்தி போட்டார். எந்த மனிதனும் புலம்பதான் செய்வான். எந்த மனிதனும் புலம்புவார். எலியா தீர்க்கதரிசி புலம்புடியா? அவர் புலம்புவார். சுரசெடிக்கிட்டு எனக்கு வேண்டாம், அவர் புலம்பினவர்கள் எல்லாம் வேதத்தில் நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம். ஓடுகிறார்கள். ஏசையா தீர்க்கதரிசி ஓடுகிறார். மரத்தின் நடுவில் ஒரு இடத்துல பதவி நானாலும் மரணம் அவரை விடவில்லை, புலம்பினார். இப்படி வேதத்தில் நிறைய பேரை பார்க்கலாம். புலம்பினவர்கள் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் அநேகர் புலம்பி உயிரை விட்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை அவர் பகிர்ந்து கொண்டதனால வந்த வாதைகள். பழைய ஏற்பாட்டு காலத்து தேவனுடைய பிள்ளைகள் அனுபவித்த துன்பங்களை பாருங்கள். அவர் செழிப்பா ஒன்று வாழவில்லை. இந்த காலத்தில் ஊழியக்காரர்கள் செழிப்பா வாழ வேண்டும் விரும்புகிறான். ஒருத்தனும் பரலோகத்துக்கு போக மாட்டான். சேலஞ்சு பண்ணி சொல்றான் தேவனுக்கு பாருங்க. செழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டும். தேவனுடைய ஊழியக்காரன் செழிப்பான வாழ்க்கையை வாழவே கூடாது, அது விரும்பவும் கூடாது. உன் ஜனங்கள் தான் செழிப்பாய் வாழ வேண்டும். அந்த காலத்தில் பழைய பாட்டு காலம் எந்த தீர்க்கதரிசிகள் செழிப்பாய் வாழ்ந்து கொடுத்து இருந்தார்கள்? ஒருவரும் இல்லையே. இருந்தால் எனக்கு சொல்லுங்க. அருமையானவர்களே, எல்லாரும் பாடுபட்டார்கள். தேவனுடைய வார்த்தைகளை சொன்னதனால் வாதப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள். மற்ற விஷயத்தை சொல்லவில்லை. சொல்ல வேணும்னு சொல்றேன். பழைய பாட்டு காலத்தில் தேவன் பலியினாலே தேவனோடு உடன்படிக்கை பண்ணினான பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி அவர் கூட்டப்பட்டார்கள், தேவராஜ்யத்துக்கு போய்விட்டார்கள். அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரன். நான் சென்று வந்தேன், வசதி உள்ளவன், எல்லாரிலும் நான் சிறந்தவன், என்னை கனம் பண்ண வேணும், என்னை மதிக்க வேணும், என்ன உங்களுக்கு வருதா? நீ நரகாக்கினேன் மகன். தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு அந்த எண்ணம் இல்லை. யோவான் சாமி இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வந்து அவருக்கு ஞானசானம் கொடுத்தார். யோவான் சாமிக்கு அந்த மேட்டிமை குணம் இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் மாண்டார். அவருக்கு அந்த மேட்டிமை குணம் இல்லை. அவர் 80% தேவனாக வாழ்ந்தார். 20% மனிதனாக ஸ்திரீயின் வித்து வழியாய் வந்ததினாலே அவர் மனிதனாய் வாழ்ந்தார். அந்த சரீரம் புலம்பதான் செய்யும். இன்னைக்கு நாம புலம்பலையா? அவர் அதே தான் செய்தார். ஏன் அவர் ஏழு இல்லாம சவஸ்தானி என்று சொல்ல வேண்டும்? என் தேவனி ஏன் என்னை கைவிட்டீர் ஏன் சொல்ல வேணும்? ஒரு தேவகுமாரன் சொல்லலாமா? பைத்தியக்காரா, உனக்கு வந்தால் தெரியும் அந்த வாதை. இந்த மனு குலத்துக்காக தான் அவர் வாதைப்பட்டார். எல்லா மனிதர்களும் ஏதேனும் ஒரு விதத்தில் புலம்பதான் செய்வார். ஆனால் அவர் சிலுவை மரத்தில் தன் ஜீவனை விட்டார். அவரை அடக்கம் பண்ணிவிட்டார்கள். சொன்னபடி அவர் 3ஆம் நாள் உயிர் தேம்பினாரா இல்லையா? எழும்பி சீடருக்கு தரிசனமானார், மெய்ப்பர்களுக்கு தரிசனமானார், பலருக்கு தரிசனமானார். சீசர்களை திடப்படுத்தினார். அந்த வேலையை அவர் செய்து முடித்தார். அவர் எவ்வளவு பெரிய வேலை அது!
அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய அனுக்கிரகம் நம் மேலே இருக்கும்படியால் அவர் மரணத்தினாலே நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த நாளிலே அவர் உயிர் எழும்பினார். அதை நாம் வருஷம் வருஷம் நினைவு கொண்டாடுறோம். கொண்டாடுறதுக்காக இல்லைங்க. இந்த நாளிலாவது நீ மறுரூபம் அடைவாயா? உன் ஜீவிதத்தில் ஒரு மறுரூபம் வரட்டும். உன் கிரியைகளிலே மறுரூபம் வரட்டும். ஒரு மனிதனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றிலும் ஒரு மறுரூபம் வர வேண்டும். அந்த மறுரூபத்தை கொடுக்கும்படியாதான் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். வேதத்தில் ஒரு இடத்துல இருக்கிறது, கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களா இருக்கிறோம். நமக்குள்ள மறுரூபம் வேண்டாங்களா? மறுரூபம் அடைய வேண்டும். அவர்களை பார்க்க கூடாது, இவர்களை பார்க்க கூடாது. நமக்கு தேவன் தான் முக்கியம். உலகத்திலே ஒரு கவிஞன் சொல்கிறான், போனால் போகட்டும் போடா. இப்படிதான் இந்த பூமியிலே நிலையாய் வாழ்கிறவன் ஒருவனும் இல்லை. எல்லாம் முடிந்து போகும். காலம் வரும்போது முடிந்து போகும். மனிதனுடைய வாழ்க்கை புல்லின் பூக்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலையில் மலர்ந்து மாலையில் முதிரும் மலராய் வாழ்கிறார். அவன் நிச்சயிக்கப்பட்டிருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் நம்ம விட்டு காத்து போவோம் தெரியாதுங்க. வெளியே வந்த காற்று மறுபடியும் உள்ளே போகலன்னா நம்ம கதை அவ்வளவுதான். எதுக்கு மனிதன் அடிச்சுக்கிறான் பார்த்துக்க. நான் வந்து எப்படி தெரியுங்களா, என்னை விரோதம் பண்ணிக்கிட்டா அவ்வளவுதான், அழித்து விடுவேன், வெட்டி விடு. இவன் ஆவி வெளியே போச்சுன்னா எங்க தூக்குறது? அருமையானவர்களே, தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு தேவை. கிறிஸ்தவனா வாழ்கிறதுனால பயன் என்ன? உனக்குள்ள இருக்கிற சாயலை, மகிமையின் சாயலை நீ பெருக பண்ண வேண்டும். வார்த்தைகளிலே ஒரு பெருக்கம் திருப்ப வேண்டும். நம்ம வாழ்க்கை எல்லா விதங்களிலும் நாம் திருப்ப வேண்டும், திரும்பி வாழ வேண்டும், மகிமை அடைந்து வாழ வேண்டும், உயிர்த்தெழுதலின் சாயல் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக என்று இந்த நாளிலே நீங்கள் உயிர்த்தெழுந்த சாயலை உடையவர்களாக, உயிர்த்தெழுந்த தேவன் கிறிஸ்து இயேசுவின் ஆவி உடையவர்களாக நீங்கள் வாழதான் வேண்டும். இதில் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? 2 நாட்கள் முடிந்து போச்சுதியா ஈஸ்டரோட. இப்ப எல்லாருக்கும் கொண்டாட்டம். தண்ணி அடிக்கிறோம், தண்ணி அடிப்போம், எல்லா பாவங்களும் செய்ய மறுபடியும் போக போறீங்களா? ஒரு மறுரூபம் இல்லையா? உன் பாவங்களுக்கு நீ விட்டு விலக உனக்கு மனது இல்லைங்களா? அருமையானவர்களே, தேவன் பட்சமாய் திரும்புங்கள். இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே ஆண்டவரை பற்றிக் கொள்ளுங்கள், பாவங்களை விடுங்கள், ஆண்டவரை வார்த்தைகளை பற்றிக் கொள்ளுங்கள். தேவன் ஒருபோதும் தன் ஜனத்தை மறப்பதில்லை. விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு? நிறைய பேர் ஆண்டவருக்கே தெரியாது. ஊழியக்காரனா இருந்தாலும் சரி தெரியாது, ஆண்டவருக்கு தெரியாதுங்க, மறைக்கப்பட்டாச்சு. காரணம் என்ன? அவன் செய்த அயோக்கியத்தனங்கள், பாவங்கள் தேவனுக்கு முன்பாக அவனை மறைத்து விட்டது. ஏசாயா புஸ்தகம் 59வது அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்கள். உங்கள் விரல்களினாலும் கரங்களினாலும் செய்த பாவங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு பிரிவினை உண்டாக்கி, பிரிவினையை தான் இன்னைக்கு கிறிஸ்தவ போதகரும் ஜனங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்? கொலபாதகம். அவங்கள வெட்டினோம், இவங்களை வெட்டிடணும், நம்ம ஜாதி என்ன ஜாதின்னு வெளிப்படுத்தி காட்டணும். இதுதான் உங்களுக்கு தேவனை மறைக்கிற பாவங்கள் எல்லாம். நீங்க எத்தனை ஈஸ்டரை பார்த்தாலும் உங்க ஆவி பரலோகத்துக்கு போகாது. எத்தனை காலம் வாழ முடியும்? ஒரு மனிதன் 100 வருஷம், 200 வருஷம், 1000 வருஷம் வாழ்ந்து விடலாமா? இப்போ எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் மரணம் உங்களுக்கு இருக்கு இல்லையா? மரணத்தை ஜெயித்தவன் யார்? எந்த மனிதனும் மரணத்தை ஜெயிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மரணத்தை ஜெயித்தார், பரிகரித்தார்.
அந்த தேவன் இன்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் என்பதை அறிந்து உணர்ந்து வாழுங்கள். வீடியோ மூலமாக என் செய்தி உங்களுக்கு வரும். என் இடத்துல அட்வான்ஸ் லேப்டாப் கிடையாது. அதை வாங்கணும். அதை வாங்கினால் கொஞ்சம் நலமாக இருக்கும். அருமையான தேவ ஜனமே, தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்குள்ள மறுரூபத்தை கொண்டு வாருங்கள். ஒரு குரூப் மாந்திரிகத்தை தன் புயபலமாக்கி கொண்டு வாழ்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். ஒருவன் சொல்லி இருக்கிறான், காரில் உட்கார்ந்து, கடவுளா எங்களுக்கு செய்கிறார், மந்திரத்தை வச்சுதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், மந்திரத்தை வைத்துதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சொல்லுகிறான். கார்ல உட்கார்ந்து சொல்றான். கார்ல இருந்து சொல்றான். அருமையானவர்களே, உன் வாழ்க்கை நீ மாந்திரிகத்தை வைத்துதான் நீ வாழ வேண்டும். வேற வழி கிடையாது. தேவன் உன் வாழ்க்கையில் இல்லை. எப்படி பணக்காரனா மாறினாய்? ஒரு காலம் நீ உனக்கு தேவராஜ்யம் கிடையாது. நீ கிறிஸ்தவனாய் வாழலாம். உன்னுடைய பாகால் உன்னை பரலோகத்துக்கு போக விடாது. அதோட ஆதிக்கம் இருக்கு. உனக்காக யாகம் வளர்க்கிறார்கள். நீ எந்த துறைகளில் இருந்தாலும் உனக்கு நீ டெவலப் ஆக வேணும் என்று சொல்லி, உனக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு யாகம் வளர்த்து கொண்டு இருக்கிறார். அந்த யாக வல்லமையினாலதான் நீ செழித்து கொண்டு இருக்கிறாய். கடவுளா உன்னை பணக்காரன் ஆக்கினார். புத்தபத்தி சாய்பாபா செத்து போனார். அவரை நம்பி வாழ்ந்து தன்னை பணமுள்ளவர்கள் ஆக்கினவர்கள் எல்லாம் பலர்கள் உண்டு. அவர் செத்த உடனே எங்க போறதுன்னு தெரியல. ஊராய் அலைகிறார்கள், நாடு நாடா அலைகிறார்கள். அவர் வைத்து செல்வந்தர்களாக மாறினார்கள். ஆனால் அவருக்கு உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தினால் உன் ஆத்துமா நஷ்டப்படு போகிறது. அதுக்கு லாபம் என்ன? எல்லா அக்கிரமம் செஞ்சு விட்டு கடைசியில இயேசு கிறிஸ்துவ தேடணும். இப்போ உன்னை விட அது யாக வல்லமினால மாந்திரிகத்தினால டெவலப் ஆனீங்க பார்த்தீங்களா? அது ஒன்று அங்கதான் எடுத்துட்டு போவோம். நீ எப்படி பரலோகத்துக்கு போவீங்க? ஊழியக்காரன் கூட தெரியும். எத்தனை ஊழியக்காரன் திருச்செந்தூர்ல போய் மாந்திரிகம் செய்து தன் பாதுகாப்பு வைத்துக் கொண்டு இருக்கிற ஊழியக்காரன்லாம் எனக்கு தெரியும். மாந்திரிக கட்டினாலே அவன் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க. எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? அவன் ஊழியம் தேவனுடைய பார்வையில் எப்படி நிற்கும்? அவனே தேவனுடைய பார்வையில் இல்லை. அவனுடைய ஊழியம் எப்படி தேவனுடைய பார்வையில் இருக்கும்? வேஷமாக பேசுவான், பெரிய பக்திமான போய் பேசுவான். ஆனா உண்மை அவனிடத்துல அவன் வெள்ளத்தோடு போட்ட ஓநாய். இப்படி பலர்கள் இருக்கிறார்கள். யாக வல்லமையினாலே வாழ்ந்து கொண்டு எந்த துறையில் இருந்தாலும் அவர்கள் வளம் உள்ளவர்களாக்கி விடுவார்கள். யாக வல்லமை. அவனோட குலதெய்வம் எது என்று எனக்கு தெரியும். அதை வெளியே சொல்லவில்லை. நீ பரலோகம் போக போவதில்லை. அந்த உன்னோட குலதெய்வம் யாரோ உனக்கு மறிப்பதற்கு முன்பாக அதுதான் உன்னை கொண்டு போக வழியே தேவன் எடுக்க மாட்டார். காரணம் என்ன? தேவனுடைய பார்வையிலே நீ இல்லை. அப்ப தேவ தூதர்கள் எப்படி உன்னை தேடி வருவார்? அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல நான் காணிக்கை வாங்குவதே இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? தேவனை தேடிப்போங்க. அவர் வளர்கிறதே மாந்திரிகத்தை வைத்துதான். அகம்பாவத்தனம் ஜாஸ்தி. பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் கேட்டு அறிந்து தேவனுக்கு அறிவிக்க வேண்டும் என்று தேவனுடைய தூதனால் அறிவிக்கப்பட்ட வேண்டாம். என்னிடத்தில் பணம் இல்லை. நான் செல்வந்தன் ஆகிறதுக்கு 4 பொய் சொல்லியிருந்தால் இன்னைக்கு குறைந்தபட்சம் என்னிடத்தில் ஒரு 80 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கும். குறைந்தபட்சம் நான் கூட அந்த பொய்யை நான் சொன்னதே கிடையாது. பொய் சொல்லி செல்வந்தன் ஆகிறது, பொய் சொல்லி வெளிநாடுகளிலே பணங்களை வாங்குறது, இதெல்லாம் சாபம். அது உன்னை பரலோகத்துக்கு போக விடாது. இன்னைக்கு நல்லா சாப்பிடுவேன், எல்லாம் பெரிய கார்ல போகலாம். உன் சரீரம் மறுரூபமாக்கப்படுவதில்லை. நீ போட்ட இடத்துல தான் கிடப்பாய் ஒழிய உன் சரீரம் எழுப்பப்பட போகிறது இல்லை. எத்தனை வருஷம் நீங்கள் உயிர் வாழ்ந்து செத்தாலும் உன் சரீரம் எழுப்பப்பட போகிறது இல்லை. ஒரு மனிதனால் பிறந்தால் மனிதனுக்கு
மரணம் என்பது நிச்சயம். தேவகுமாரனா இயேசு கிறிஸ்து மரித்து விட்டாரே, அவர் ஏன் மரித்தார்? தப்பிக்கலாமே. மூடனே, தப்பிக்க தெரியாதா என் தேவனுக்கு? ஏசாயா புஸ்தகத்திற்கு தேவன் குமாரனானார், ஸ்திரீயின் வித்தானார் வேதத்தில் இருக்கிறது. தப்பிக்க தெரியாதா? காலத்துக்கு முன்பே அவர் ஜீவனை விட கூடாது. கல்லெறிந்து வருகிறார்கள், அது நடுவிலே அவர் மறைந்து போனார். அந்த நேரத்தில் அடிபட்டு சாகலாம் இல்ல? லேகியோன் பிசாசு பிடித்தவர்கள், பிசாசுகள் பிடித்த 2 பேரிடத்தில் அந்த பேய்களை விரட்டினார். அப்போது ஒரு கூட்டத்தார் அவருக்கு விரோதமாய் வந்தார்கள். அப்போ போட்டை ஏறி வேற இடத்துக்கு போயிட்டார். ஏன் அன்றைக்கு விட்டு கொடுத்திருக்கலாமே? அப்படி விட்டு கொடுக்கல. அவருக்கு தெரியும் இன்னும் நேரம் வரவில்லை. அவர் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செய்து முடிக்காமலே இருந்தார். சிலுவையின் மரணத்தின் தான் இருவாதை அடைந்து ஜீவனை விட்டார். அந்த தேவன் தான் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். 80% தேவனாகவும் 20% மனிதனாய் வாழ்ந்து உயிர் திரும்பி அவர் தேவனாகவே சாயல் அடைந்து அவர் தேவராஜ்யத்துக்கு சென்றார். அருமையான சகோதரனே, நீ தேவ சாயல் அடைய வேண்டும். மிருக குணம் உள்ளவனாய் வாழாதே. மிருக குணம் உள்ளவனாய் வாழாதே. மறுரூபம் அடைந்து வாழு. தேவன் தான் முக்கியம். தேவன் ஒருபோது கைவிட மாட்டார். மறுரூபம் அடைந்து வாழ வேண்டும். இல்லை, இதே வசனம் சொல்லவில்லை, அதை மட்டும் சொல்லிட்டார். ஏசாயா புஸ்தகத்தில் மட்டும்னா உங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதலின் வசனத்தை நான் படிக்க சொல்றேன். மத்தேயு எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. எங்கே இல்லை? கல்லறையில் அவர் இல்லை. அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். இதான் தேவன். போட்டு அடைச்சுட்டான் கல்லை. அந்த கல்லை எடுக்க முடியாது. திருக்கி சொருகி திருக்கிட்டான். யாரால் அந்த கல்லை புரட்ட முடியாது. அவனே வந்தா கூட கல்லை புரட்ட முடியாது. சீல் வச்சுட்டான். 3 நாளுக்குள்ள அந்த கல்லும் சீல் வைத்தது காய்ந்து விட்டால் அது எடுக்கவே முடியாது. வெளியே உள்ள காற்று உள்ள போகாது, உள்ள இருக்கிற காற்று நாற்று வெளியே வராது. தேவனுடைய தூதனால் புரட்டி போடப்பட்டது. உள்ளே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பிவிட்டார். அருமையானவர்களே, அந்த உயிர் தேர்ந்த நாள் அந்த வார்த்தைகளை செய்தி சொல்வதற்கு தான் அங்க தேவதூதனுக்கா மரியாள் மாத்தாள் எல்லோரும் ஓடுகிறார்கள். உள்ள போய் பார்த்தால் கல்லறை திறந்திருக்கிறோம். ஐயோ, மேசியாவை கொண்டு போய் விட்டார்களோ என்று பயந்து உள்ள போய் பார்த்தார். அவர் இல்லை. அவர் சொல்லிவிட்டார். அவர் இல்லை. சொன்னபடி உயிர் தெரிந்து விட்டார். அருமையான தேவ ஜனமே, என் தேவன் சொன்னதை செய்வார். சொன்னதை செய்வார். இந்த நாளிலே அவர் உயிர் திரும்பிய நாள் என்று கொண்டாடுவது மட்டுமில்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை கொண்டு வாருங்கள். வாழ்க்கையில மறுரூபம் இருக்கிறது. மறுரூபம் அடையாதபடிக்கு நாம் அவனை போட்டுடலாமா, இவனை போட்டுடலாமா? தேவ தூதர்களால் கைவிடப்பட்டு போவார். பைபிள் எடுத்து பைபிள் படிக்கிறான். என்னிடத்துல வந்து சபதம் போடாதே. எந்த தேவனை, சர்வாலுமனை தேவனை என் மாம்ச கண்களால் பார்த்திருக்கிறேன். தேவனை எனக்கு தெரியும். நீ பார்த்திருக்கிறாயா? பார்த்தா துணிகரமான பாவங்களை நீ செய்யவே மாட்டாய். நீ ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் போட்டு விடுவார். ஒரு கவிதை சொல்கிறான், கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீ. பாட்டு பாடினாதான் உனக்கு கோபம் வருது. பிரசங்கத்தை சினிமா பாட்டு பாடு, ஒரே ஊழியக்காரன் இவன் தானா? எங்க எல்லாமே இருக்கு. கத்தியை தீட்டக்கூடாதான், புத்தியை தீட்டணும். புத்தியை தீட்டுங்க. நான் புத்தியை தீட்டி இருக்கிறேன். தேவன் எனக்கு உதவி செய்கிறார். மறுரூபம் அடையத்தக்கதான வேறு வேலையை செய்யும்படியாக தான் இயேசு கிறிஸ்து பூமியில் மரணத்தில் அடக்கத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார். அதான் நோக்கம். வருஷம் எந்த நாட்கள் வரும்?
வருஷம் வருஷம் குட் ஃப்ரைடே வரும், வருஷம் வருஷம் ஈஸ்டர் வரும், வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ் வரும். வரும் போ. இதை கொண்டாடுவதனால என்ன பயன்? அருமையானவர்களே, மகிமை அடைந்து வாழ வேண்டும். அதாவது ஒரு பாடல் பாடுகிறார். மகிமை அடைந்து இயேசு ராஜனே, மாறாத நல்ல மீட்பரே. போதுங்களா? இந்த உலகமெல்லாம் மீட்படையே அப்படின்னா இருக்குங்க. அந்த மகிமை அடைந்ததான இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய தேவன். நாம் மகிமை அடைந்து வாழத்தக்கதாக தான் அவர் மகிமை அடைந்திருக்கிறார். 2 மகிமையோட இந்த பூமிக்கு அவர் வந்தார். 2 மகிமையா? ஆமா. அவர் சொல்கிறார், பிதாவே நீர் எனக்கு கொடுத்த மகிமை வேறொருவருக்கு கொடு. அந்த மகிமையை தக்க வைப்பதற்காக தான் அந்த பாடுகள் பட்டார். இன்னொருத்தில் என்ன சொல்கிறார்? நீ தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றார். யாருக்கு? மனிதனாகிய நமக்கு கொடுக்கும்படியாய் அவர் கொண்டு வந்ததான மகிமையை இன்றைக்கு மனிதன் மறந்து விட்டான். நமக்கு கொடுத்த மகிமை எங்கே? தேவனுடைய ஊழியக்காரன் அதை இழந்து விட்டான். நான் இழக்கல, தேவனுக்கு கொடுத்த மகிமையை வைத்திருக்கிறேன். அருமையானவர்களே, எனக்கு தெரியும் யாரோட குலதெய்வம் அவர்களை பரலோகத்துக்கு போக விடாது. கிறிஸ்தவனா வாழ்ந்தாலும் சரி, உன்னை பரலோகத்துக்கு போகப்படுத்த காரணி பித்தலாட்டம் பண்ணி வாழ்கிறார். எப்படி செல்வந்தனானாய்? எப்படி நீ பரலோகத்துக்கு போக முடியும்? மாந்திரிகத்தை வச்சுதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், மாந்திரிகத்தை வச்சுதானே வளர்ந்தாய். நீ எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? ஒருவர் கூட போக முடியாது. நீங்க அதான் அவர்களிடத்தை நான் காணிக்க வாங்குறது இல்லை, வாங்க மாட்டேன். புரியுதுங்களா? தேவனை சார்ந்து வாழுங்கள். தேவன் நம்மோடு இருந்தால் போதும். நீ வாழ்ந்துதான் ஆகணும். மாந்திரிகத்தை வச்சு நீ வாழ்ந்துதான் ஆகணும். உன் தலைவிதி. எனக்கு மாந்திரிகம் இல்லை. தேவன் ஏன் பறையர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்? சொல்லுங்க. நீங்க வளமாயிட்டீங்க. காரணம் மந்திரம், தந்திரம், எந்திரம். எந்திரம்னா ஓட்டு போடுற மிஷின் கிடைக்காதுங்க. தகுடு வசனம் பண்ணி தகுடை வைத்து வசனத்துக்கு பின்னாடி வச்சிருப்பான், உள்ளே வச்சிருப்பான். ஜனங்களை வசப்படுத்தும். இதெல்லாம் சொல்ல விரும்பல. உன் நிலைமை பரிதாபத்துக்குரியது. உன் நிலைமை பரிதாபத்துக்குரியது. எத்தனை கோடி செல்வங்களையும் சேகரித்து வைத்திருந்தாலும் ஒரு சந்ததியை வாழும் அடுத்த சந்ததியில அது அவர்களுக்கு கிடைக்காதபடி போய்விடும். என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கலாம். ஏதேனும் ஒரு கிரியை உன் சந்ததிகளை அழித்துவிடும். உன்னை விட்டு போகாது. எப்படி செல்வந்தனானாய் அது உன்னை விட்டு போகாது. உன்னை பிடித்தது உன் சந்ததிகளை பிடிக்கும். கண்டிப்பா சொல்லுகிறேன். உன் ஐஸ்வர்யம் உன்னை காப்பாற்றப் போகிறதில்லை. உன் செல்வம் உன்னை காப்பாற்றப் போகிறதில்லை. உன்னுடைய போலியான பக்தி உன்னை காப்பாற்றப் போகிறதில்லை. தேவனை அண்டி வாழ்கிறோம் நாங்கள். என்னை குறித்து தவறுதா புரிந்து கொள்ளாதீங்க. உன் பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கிறது. அது உன்னை விடவே செய்யாது. இது எதுக்கு சொல்லி எனக்கு இந்த நேரத்தில் வார்த்தைகளை எனக்கு தந்தது. அதனால தான் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அது என் மேலே சந்தேகப்படாதீர்கள். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கிறிஸ்தவர்கள் மறுரூபத்துக்கு விட்டுக் கொடுக்கிறார். அவன் செய்த பாவம் அவன் சந்ததிகளை விட போகிறதில்லை. அந்த நிலையில இருந்தாலும் தேவனை நம்பி வாழுங்க. அடுத்த வசனம் படிக்கலாம், படிங்க.
எபேசியரின் புஸ்தகம் எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நான் அதுல பாதிப்பு தான் அடைஞ்சிட்டு இருக்கேன். இங்க வந்து உட்காரவே முடியாதுங்க. எனக்கு அவ்வளவு அந்தகார போராட்டங்கள். எனக்கு எல்லாருக்கும் இந்த போராட்டம் இருக்காது. எந்த கிறிஸ்தவனுக்கு இருக்காது. இந்த கிறிஸ்தவ போதகர்களுக்கும் இந்த போராட்டம் இருக்காது. காரணம், அவனுக்கு அந்த அந்தகார வல்லமைக்கு தெரியும், என்னையும் தெரியும். ஒரு நாளும் அவர்களை விடாது. என்னை ஊழியம் செய்ய விடாது பண்றது அதுதான். எனக்கு விரும்பமா எத்தனை ஜாதிகள் இருக்கிறது எனக்கு தெரியும். நான் ஜாதிகளிடத்துல எச்சரிக்கையா இருப்பேன். எல்லா ஜாதிகளிடத்தையும் எச்சரிக்கையா இருப்பேன். ஒவ்வொரு ஜாதியுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் எனக்கு தெரியும். அடிமை தனத்தின் புத்தி என்னிடத்துல கிடையாது. ஏன்? நான் சோழ வம்சத்தை சேர்ந்தவன். வா, ரெக்கார்டு காட்டுறவனுக்கு. ஒவ்வொரு பறையனும் சாம்பவனும் சோழ வம்சத்தை சேர்ந்தவன். உடையாரை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன், சோழ வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று. ஏன் சொன்னேன்? உடையார் ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று, ராஜராஜ சோழன் பெருமுடையார் என்று சொன்னால் அவருடைய குணாதிசயங்கள் மேன்மைகளை பற்றி இருக்கு. அந்த மேன்மையுடைய வார்த்தையை தான் உடையார் ஜாதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் உடையார். அவருக்கே புரியுதா நமக்கு தெரியல. ராஜராஜ சோழனுடைய உயர்ந்த குணாதிசயத்தின் பேர் உடையவர். அந்த பேர் தான் உடையார் ஜாதிக்கு வைக்கிறது. அதான் உடையார். உடையான யாரும் இல்லை. அவன் இந்த சோழன் மைந்தன், சோழர் வம்சத்தை சேர்ந்தவன். நிறைய தமிழ் குடிகள் சோழர் வம்சத்தை சேர்ந்தவன் தான். துணி துவைக்கிறாங்க இல்லையா வண்ணார், இந்த சோழ வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான். அவங்க யாரும் வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க இல்லை. புரியுதுங்களா? அவன் வண்ணான் என்று சொல்லலாம். அவன் இந்த சோழ வம்சத்தை சேர்ந்தவன். அருமையானவர்களே, தேவனுடைய கிருவிக்குள்ளே வந்தகால லோகாதிபதிகளுக்கு கூட யுத்தம் உண்டு. எனக்கு இருக்கு யுத்தம். எத்தனை ஜாதிகளை எடுக்கிறதான் எழுப்பி விடுகிறான் தெரியுங்களா? திருநெல்வேலியில் ஜாதி பேசிட்டா இங்க ஓடி வந்தேன். அப்படி இல்லைங்க. அங்க எனக்கு வழி அடைக்கப்பட்டது. அதனாலே இந்த இடத்தில் போகலாம் என்று நான் இங்க வந்துவிட்டேன். தேவன் நமக்கு போதும். நீ சரியில்லாவிட்டால் நீ பரலோகம் போக மாட்டான். வாழ்க்கையை சரிப்படுத்துங்கள். உன் துர்க்கிரியைகளை விட்டுவிடுங்கள். யாரையும் கொள்ளடிக்க முயல வேண்டாம். யாரையும் கொல்ல முயல வேண்டாம். ஆண்டவரை பற்றி வாழுங்கள். தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு தேவை. தேவனுடைய அனுகூலம் எல்லாம் நமக்கு தேவை. தேவனை நம்பி வாழ்வது சால சிறந்ததாகும். மறுரூபம் தேவை. என்னை பற்றி ஒருவன் சொல்லியிருக்கிறான், பரப்பையன். நான் சொன்னேன், நான் பரப்பையன் தான் இல்லைன்னு சொல்லினியே. விருப்பமானா பழகுங்க, விருப்பம்னா போங்க. அவன்கிட்ட சொல்லி, ராஜராஜ சோழன் பெரும்பறையர் இனத்தை சேர்ந்தவன் நான் பறையன் தான் இல்லைன்னு சொல்லி, என்னுடைய வார்த்தை இல்லா பறையர்களை எழுப்ப வேண்டும். பறையர்களை அடிமைப்படுத்தி வைத்தது யார்? பறையர்களை எழும்ப விடாமல் பண்ணினது யார்? அதற்கு வரும். ஆனால் பறையர்களுக்கு ஒரு புத்திமுட்டுக்காக சொல்கிறேன், ஐக்கியப்படுங்கள், ஒற்றுமையா இருங்கள். நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர். தோமா காலத்தில் கிறிஸ்தவர்களா மாறினதே அவர்கள் தான். அங்கே எந்த ஜாதியும் கிடையாது. ஒரே ஜாதி, தமிழ் ஜாதி தான். சேரன், பாண்டியன், சோழன்.
இந்த தமிழ் ஜாதி மட்டும்தான் இந்த தமிழகத்தில் இருந்தது, சவுத் இந்தியாவில் இருந்தது. இந்தியா ஃபுல்லா அவங்க தான். வேறு யாரும் உரிமை பாராட்ட முடியாது. ஆரியன் வந்தான், நேபாள் வழியா வரவில்லை, கைபார் வழியாக வந்தவர்கள். அப்ப ஜாதி கிடையாதுங்க இங்கே. அவர்கள் இங்க வந்து இந்த பறையருடைய பெண்களை வாகம் பண்ணினார்கள். ஏன்னா இவர்கள் சௌந்தரியமா இருப்பார்கள், புத்திசாலிகள். அதுல வந்த ஒரு சந்ததி தான் விஷம புத்தி உள்ள சந்ததி இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பர பெண்ணுக்கும் பிராமண ஆணுக்கும் பிறந்தவர்கள், பிராமண பெண்ணுக்கும் பர ஆணுக்கும். எனக்கும் வந்தது. பாஸ்டர் சாம் சுந்தர் அவர்கள் எனக்கு ஒரு பெண் பார்த்தா, அக்கா தங்கச்சி 2 பேரும் பிராமணத்தை தான். எந்த ஜாதியில மாப்பிள்ளை இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. மூத்த பெண்ணை எனக்கு பார்த்தா, அது பிராமண பெண் என்னன்னு நான் வேண்டாம்னு சொல்லிவிட்டேன். எஸ்வேல் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஏசியில் இருந்ததான் எனக்கு, நான் உனக்கு ஜோனல் பாஸ்டா போடுறேன், ரூம் வாடகை நான் கொடுத்துறேன், சாப்பாடு நான் கொடுத்துறேன், தம்பி இங்கே இருன்னு சொல்லிட்டார். இந்த பிராமண பெண்ணை எனக்கு பார்த்தார், பேசினான்னு நான் அங்கேருந்து வந்துட்டேன். அதை கட்டி யார் ஆளுகை செய்யுது? எனக்கு சந்ததிக்கு வந்தால் அதுவும் விஷம புத்தி உள்ளவனா தான் இருக்கும். அதனால தான் வேண்டாம்னு சொல்லி ஏசியை விட்டு வெளியே வந்துட்டேன். புரியுதுங்களா? தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு இருந்தால் போதும், தேவனுடைய கிருபை நமக்கு இருந்தால் போதும். நீங்கள் மகிமை அடைந்து வாழ வேண்டும். தேவனை சார்ந்து வாழ்வோம், மறு உருவம் அடைவோம். அவர்களை வெட்ட வேணும், இவர்களை கொல்ல வேணும் எண்ணம் உங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடாது. உன்னோட மாந்திரிகம் உன்னை பரலோகத்து போக விடாது. உன்னோட குலதெய்வம் யாருன்னு எனக்கு தெரியும், அது உன்னை பரலோகத்து போக விடாது. நீ கிறிஸ்தவனா இருந்தாலும் அது உன்னை கொண்டு போக விடாது. நீ மாந்திரிகத்தை வைத்து தான் வாழணும், குறுக்க வழியை வைத்து தான் என் செல்வந்தனாகும். நான் சில இடங்களுக்கு போனால் வெளியே நின்று பார்ப்பேன், செத்தாவிகளாக இருக்கும் உள்ள மாந்திரிக கிரிகள். நீங்கள் எங்கே போனாலும் அது உங்களை ஏதேனும் ஒரு விஷயத்தில் உங்களை இழுத்து விடும். அருமையானவர்களே, ஒரு சில கடைகளுக்கு போனால் மாந்திரிக ஆவிகள் உள்ளே இருக்கும், வசப்படுத்துகிற ஆவிகள். ஏதேனும் ஒன்று வாங்க வைத்து விடும் உங்களை. ஜெபம் பண்ணி அந்த ஆவிகளை கட்டி விட்டு தான் உள்ளே போவேன். அதனால தான் நிறைய கடைகளுக்கு நான் போகிறது இல்லை. இப்போ என்னங்க, ஆர்டர் பண்ணால் பொருள் வரப்போகுது. தேவன் நமக்கு போதும். நான் தேவனை நம்பி வாழ்கிறேன். பிரசங்க முடியவில்லை, எனக்கு பசி வந்துட்டு. நாங்கள் இன்றைக்கு வீட்டில் காலையிலேருந்து யாருமே சாப்பிட்டீங்களா? யாருமே சாப்பிடவில்லை. ஒரு மட்டன் பிரியாணி ஆர்டர் போட்டேன், மாட்டுக்கறி இல்லை, ஆட்டுக்கறி பிரியாணி, தலப்பாக்கட்டி கடையில். ஒரு 4 கிலோ வாங்கி வச்சிருக்கிறோம். 4 கிலோ தரமா? என்னால் சாப்பிட முடியாது, பிள்ளைகள் மனைவி தான் சாப்பிட போகிறாங்க. ஏதோ கொஞ்சம் சாப்பிடுவோம். பிரியமானவர்களே, தேவன் நம்மை வாழ வைக்கிறது. இந்த நாளிலே மறுரூபத்தின் சாயல் அடைமொழியாக தெய்வத்தில் விட்டுக்கொள்ளும். அது போதும். நமக்கு கூட இருக்கிறவர்களை மாற்றுங்கள், பாவ வழியை விட்டு விடுங்கள், மரண வழியை விட்டு விடுங்கள். ஆண்டு நம்மோடு இருந்தால் போதும். தேவன் நம்மோடு இருந்து பாருங்க. நீங்க யாராயிரம் கொண்டு விட்டீங்களா? அந்த ஆவிகள் எல்லாம் உங்களை தாக்க அங்கே இருக்கிறதா? அந்த ஆவிகளை கட்டி வெளியேற்ற என்னால் முடியும். உன்னை குடியிருக்கிற வீட்டை விட்டு இவ்விதமான பாதிப்புகள் நீ செய்திருந்தாலும் அந்த ஆவிகள் உங்களை விட்டு அகன்று போவதற்கு செய்யக்கூடிய கிருபை இடத்தில் இருக்கிறது. அதுக்காக ஜெபிக்கிறேன். புரியுதுங்களா? தேவனை நம்பி வாழுங்கள். உங்கள் கிரிகளை விட்டு ஆண்டவர் பக்கம் திரும்புங்கள். உங்களை மறுரூபப்படுத்துகிற கிருபை என்னிடத்தில் இருக்கிறது. நிறைய ஊழியக்காரர்கள் மறுரூபப்படுத்துகிற கிருபை கிடையாது, இல்லவே இல்லை. ஊழியம் செய்வார்கள். எந்த மனிதனையும் மறுரூபப்படுத்துகிற கிருபை இருக்கிறதா பாருங்க, ஒருவரிடத்திலே இல்லை. பிரசங்கம் பண்ணுவார்கள், ஆராதிப்பார்கள், புத்தி கேடாயிருக்கும். எந்த மனிதனையும் மறுரூபப்படுத்தக்கூடிய கிருபை, ஒரு மகிமை, ஒரு அபிஷேகம்
அவங்க எந்த ஊழியக்காட்டும் கிடையாது. தமிழ்நாடுக்குள்ளே போயிட்டு வாங்க. சிபிஎம்ல தான் அந்த மகிமையை அடையத்தக்கதான கிருபை இருக்கு, வாங்கி கொடுத்தார். பாஸ்டர் எஸ்டி ஏனஸ் என்பவர் சிபிஎம்ல அவர் டெபுட்டி சீஃப் பாஸ்டராக இருந்தார். அவர் தான் 84வது வருஷம் இந்த மகிமை எனக்கு வாங்கி கொடுத்தார். தேவனிடத்தில் சொல்லி 20 நிமிடம் எனக்காக ஜெபம் பண்ணினார். அருமையானவர்களே, அந்த தேவன் இன்றென்னும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன். இன்றைக்கு எனக்குரிய வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டு போனது. அந்த கால லோகாதிபதியின் கிரியைகள் எனக்கு விரோதமாக இருக்கிறது, எனக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் தேவ மகிமை என்னை விட்டு போகவில்லை. அது தக்க வைத்துக் கொள்ள நல்ல கிருபைகளின் ஜீவிதத்தை ஆண்டவன் தந்திருக்கிறார். சிபிஎம் பற்றி உயர்வா பேசுனா உயர்வா தான் பேசுவேன். நான் வளர்ந்த இடம் மற்ற சபைகளில் போய் ஆராதனை உட்காருவேன், நல்லா காத்தாடிட்டு இருக்கிறது. தேவனோடு உள்ள ஐக்கியத்தை ஜனங்களுக்கு உருவாக்க வேண்டும். அதான் முக்கியம். எந்த மனிதனை மறுரூபம் அடையத்தக்கதானே ஒரு கிருபை அபிஷேகமும் இல்லாவிட்டால் உன்னோட ஊழியம் குட்டி சபை. நீயும் பரலோகத்துக்கு போக மாட்டாய். உன் இடத்துல வர ஜனங்களை நீ பரலோகத்துக்கு அனுப்ப மாட்டாய். எவ்வளோ பெரிய ஒரு துர்க்கிரிய உன் மேலே இருக்க. மறுரூபம் அடைய வேண்டும். மறுரூபம் அடையினா என்ன செய்யலாம்? நீ தான் கிருபை வாங்க. நம்ம வார்த்தை எந்த மனிதனும் பேச வேண்டியது அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக சபை ஜனங்கள் மறுரூபம் அடைகிறார். ஆவி ஆத்மா சரீரத்தில் மறுரூபம் வந்துடும். அந்த மகிமை தெரியுமா உங்களுக்கு? நமக்கு தெரிந்தா ஏயா அப்படி இருக்கிற? ஊழியம் செய்யலாம், சபையில் ஜனங்களை வைத்திருக்கலாம். பைசரி எத்தனை லட்சம் வாங்கியிருக்க நீ? எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்திருக்கு? உனக்காக எடுக்கப்படும் யாகங்கள் உன்னை பரலோகத்துக்கு போக விடாது, உன்னை மறுரூபம் ஆக விடாது. யாகம் வளர்க்கிறார். எனக்காக யாரும் யாகம் வளர்க்கல, உங்களுக்காக யாகம். அதனால் நீங்கள் வளர்றீங்க. எல்லா உபாய தந்திரங்களும் உங்களுக்கு தெரியும். நரக ஆக்கினை உங்களுக்கு உண்டு, கண்டிப்பாக வரும். தேவன் நமக்கு சகாயர். ஆண்டவர் என் ஆத்மாவை ஆதரிக்க இருக்கிறார். தேவன் நமக்கு உதவி செய்வார். அவர் சந்திக்க மறுரூபம் அடைய சகல அந்தகார சக்தி லோகாதிபதிகளை ஜெயித்து வாழ தேவன் எனக்கு உதவி செய்வார். என் சந்ததி சந்தானங்களுக்கு உதவி செய்வார். என் வீடியோ பார்க்க போகிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் விரும்புகிறேன். நீங்கள் பார்த்து இதில் நிறைய இப்போ பேசிவிட்டேன். சிலதெல்லாம் டெலிட் பண்ணிடுவேங்க. டெலிட் பண்ணி தான் போடுவேன். எல்லாவற்றையும் நான் போட மாட்டேன். தேவன் நமக்கு உதவி செய்வார். தேவனை அண்டி வாழுங்கள். ஜெபம் பண்ணாங்களா? சர்வவல்லமையுள்ள தேவனே, இந்த ஈஸ்டர் நாளை நினைவு கூற எங்களை கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லோரும் மறுரூபம் அடைந்து வாழ அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். தேவன் நம்மோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த வேண்டும். என் வீடியோவில் என்னை பாருங்கள். வார்த்தை கேட்கப்போகிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கள். இந்த மகிமையை தக்க வைப்பதற்காக அப்படின்னு என்ன எல்லாம் செய்திருக்கிறேன் என்பது நமக்கு தெரியும். எங்களை காத்தவர்களும் கிருபைதான். எங்களுக்கு ஜனங்கள் இல்லை. விசுவாசிகளிடத்தில் ஜனங்களை வர விடுகிறதில்லை. ஊழியக்காரனுக்குள் நுழைஞ்சு என்னை குறித்து பேட் ஒப்பீனியனை உருவாக்கி அவங்களுக்குள்ள தேவன் இல்லை, சாத்தான் இருக்கிறான், பேய் இருக்கிறது. அதுதான் அவன் எனக்கு விரோதமாக செயல்படுகிறான், என் பெயரை கெடுக்கிறான். அவன் ஒரு சாப பிறவி. அவன் நினைச்சுதான் பணம் இருக்குது, சொத்து இருக்குது. எலியா தீர்க்கதரிசியில் பணம் இல்லை, சொத்தும் இல்லை. ஆண்டவரே, எங்களை எழும்ப பண்ணுகிறவன் நீ, எங்களை காத்தோளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.